நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரு செடி வச்சுருப்போம். பூஜைக்காக, வாசனைக்காக, இல்லை அம்மா சொல்லி கூட நம்ம இந்த செடி வச்சுருப்போம். ஆனால் அந்த துளசி இலை உங்கள் கல்லீரல், நுரையீரல், இம்யூனிட்டி எல்லாத்துக்கும் சைன்னு தெரியுமா? இந்த வீடியோ முடிவில் துளசியை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் இந்த சேனலில் நம்ம வீட்டு எவ்ரிடே ஃபுட்ஸில் இருக்கிற ஹெல்த் சயின்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ட்ரெடிஷன் ஃபுட் மட்டுமல்ல, இல்லை சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் ரிப்போர்ட் ஆன இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது துளசி ஏன் ஆல்மோஸ்ட் எல்லா இந்திய வீட்லேயும் இருக்குது, இதில் இருக்கிற முக்கியமான பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன, அவை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்து தினசரி வாழ்க்கையில் சேஃபாக எப்படி யூஸ் பண்ணலாம். வீடியோ முடிவில் ஒரு சிம்பிள் டெய்லி ரொட்டீனும் சொல்கிறேன். ஸோ துளசி, அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஹோடே பேசில், இல்லை பொட்டானிக்கல் நேம் வந்து ஆஸ்மெமம் டெனுஃப்ளோரம். இது வந்து ஆன்மீகம் ப்ளஸ் ஆரோக்கியம் எளிதாக வரக்கூடிய செடி. சளி இருமல் இருந்தால் ஃபஸ்ட்டாக நினைவுக்கு வர்றது துளசியில் தான். ஸோ இதில் வந்து பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 காம்பவுண்ட்ஸ்: யூஜினால், யூரிக் ஆசிட், ரோஸ்மேரினிக் ஆசிட். இந்த யூஜினால் வந்து உடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. லிவர் அண்ட் லங்ஸில் இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த யூஜினல் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது சயின்டிஃபிக்காக அனிமல் ஸ்டடீஸில் லங் செல்ஸ் அண்ட் லிவர் செல்ஸ் டேமேஜை குறைக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான காம்பவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம், அது யூரோசிலிக் ஆசிட். இதில் உள்ள யூரோசிலிக் ஆசிட் உடலோட நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. எஸ்பெஷலி நம்மளோட லிவருக்கு, நம்ம கல்லீரல் டேமேஜ் ஆகிறது எதனாலன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக அதிகமான காரணம் வந்து டாக்ஸின்ஸ், ஆல்கஹால், இல்லை அதிகமாக ரொம்ப க்ரானிக்காக நம்ம ஏதாவது அதிக டோஸில் சில மெடிசின்ஸ் எடுக்கிறதா, ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால், இல்லை ஹை ஃபேட் டயட் கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும், இல்லாட்டி லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டிஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா நம்ம கல்லீரல் செல்ஸில் இருக்கிற ROSன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஸோ இந்த ராஸ் அதிகமான என்ன நடக்கும்னா ஜென்ரலாக கல்லீரலுடைய செல்களுடைய மெம்பரினை டேமேஜ் பண்ணிடும், லைசோசோமையும் டேமேஜ் பண்ணிடும். இதனால் பொட்டாசியம் தாது பொருள் வந்து வெளியே லீக் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா NLRP3 ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி சுவிட்சை ஆன் பண்ணும். இது ஆன் ஆகுறதுனால என்ன ஆகும்? இது ஆன் ஆகுறதுனால நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்ஸ். இந்த மார்க்கர்ஸ் என்ன பண்ணோம்னா லிவர் இன்ஜுரியை இன்னும் வருஷம் ஆகும். ஸோ இங்கே தான் துளசியில் உள்ள ஒர்சோலிக் ஆசிட் வேலை செய்யுது. துளசியில் உள்ள ஒர்சோலிக் ஆசிட் இந்த டேமேஜ் செயினை மிடில் ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஒர்சோலிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ROS உருவாக்குற NOx4 என்சைமை இது இன்ஹிபிட் பண்ணும். அதனால் NLRP3 இன்ஃப்ளமேஷன் அசெம்பிள் ஆகவே முடியாது. ஸோ அதனால் ஜென்ரலாக என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷன் சுவிட்ச் ஆன் ஆகிறதையே பிளாக் பண்ணுது. இதை பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேட்டரி பயோமார்க்கர்ஸோட ப்ரொடக்ஷன் குறையும். அண்டு இதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷனாக சிக்னிஃபிகண்ட்டாக என்ன ஆகும்னா குறைஞ்சிடும். இன்ஃப்ளமேஷன் குறையிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லிவரில் இருக்கிற லிப்பிட் பில்டப்பும் வந்து கெட்ட கொழுப்பும் வந்து பில்டப் ஆகிறதும் குறையும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மார்க்கரையும் வந்து அதே சமயம் குறைச்சிடும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் குறைக்கிறதுனால இந்த SOD GSH ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதோட லெவலும் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ லிவரை க்யூர் பண்ணதுன்னு சொல்லாமல் நம்ம டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிவ் வேலை தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் அனிமல் ஸ்டடீஸ் அப்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிசம். இது வந்து மெடிசனுக்கு மாற்று கிடையாது. அடுத்தது வந்து ரோஸ்மேரனிக் ஆசிட். இதில் உள்ள ரோஸ்மேரனிக் ஆசிட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சிட்டி இந்த காம்பவுண்டுக்கு இருக்குது. அதனாலேயே எஸ்பெஷலாக இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் இல்லை உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ஷன் வந்து பண்ணக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது. கம்மிங் டு த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா மூட்டுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளமேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், இல்லை வீக்கம் வரும். இதனால் ஒரு சூடு, வீக்கம், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் ஒன்று வரும். இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷன் எப்படின்னா, இன்ஃப்ளமேஷன்ன்றது ஒரு ஃபயர் இன் த ஜாயிண்ட். ஆர்த்ரைட்டிஸில் இன்ஃப்ளமேஷனை நாம் மூட்டுக்குள்ளே எரியிற தீன்னு நினச்சிக்கோங்க. அந்த தீயை இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அதாவது இன்டர்லியூகான்ஸோ இல்லை டிஎன்எஃப் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரோ அது மாதிரி ஆங்கிரி மெசேஞ்சஸ் வந்து ஃபியூல் பண்ணுது. இங்கே தான் துளசியில் உள்ள ரோஸ்மேரனிக் ஆசிட் வேலை செய்யுது. துளசியில் இருக்கிற ரோஸ்மேரனிக் ஆசிட் அந்த டீ ஸ்டார்ட் ஆகாமலும் ஸ்ப்ரெட் ஆகாமலும் ஸ்டாப் பண்ணுற ஃபயர் ஃபைட்டர் மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா பாடிக்குள்ளே என்ன நடக்குது, இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு NF-κB சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் ஆன் ஆகணும். இது சுவிட்ச் ஆகிச்சுன்னா இது எப்போ யூஸ்வலாக சுவிட்ச் ஆகும்னா ஒரு இன்ஜுரியில் இம்யூன் அட்டாக் வந்தால் இந்த NF-κB ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா பெயின் வரும், ஸ்வெல்லிங் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ரோஸ்மேரனிக் ஆசிட் இன்னும் முடியாத மாதிரி பிளாக் பண்ணுறதுனால P65 ஆக்டிவேட் ஆகாமல் தடுக்குது. அதுக்கப்புறம் IKB பிரேக் டவுன் ஆக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷன் ஸ்விட்சை ஆன் ஆக விடாமல் லாக் பண்ணுது. இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து கார்டிலேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய என்சைம்ஸோட லெவல் குறையுது. பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸையும் உடம்புல குறைக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது SOX9 என்னக்கூடிய ஒரு கெமிக்கலோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு நம்ம கார்டிலேஜை பின் பண்ணக்கூடிய டைப் 2 கொலாஜன், அக்ரிகேன் இதுவும் உங்களுக்கு வந்து பில்டப் ஆகுது. இதனால என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் என்வைரன்மெண்ட்டும் உருவாகுது. துளசியில் உள்ள ரோஸ்மேரனிக் ஆசிட் ஆர்த்ரைட்டிஸை க்யூர் பண்ணுதுன்னு சொல்ல முடியுது. ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனை காம் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான வேலை தான் அது செய்யுது. ஸோ ஓவரால் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கும்போது லிவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. லிவருக்கு மட்டும் இல்லை, லங்ஸுக்கு, இம்யூனிட்டிக்கு, ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஸோ இது மெடிசன் மாதிரி இல்லை, டெய்லி வெல்னஸ் சூப்பர் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் நண்பர்களே, துளசி பிளட் தின்னிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிளட் தின்னஸ் மெடிசன் நீங்கள் எடுக்கிறதா இருந்ததுன்னா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துளசியை கூட எடுக்கிறதா இருக்கும். ப்ரெக்னென்சியில் இது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு மாடரேஷனாக இதை வந்து யூஸ் பண்ணணும். இது பொதுவான தகவல். உடல் பிரச்சனை இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறணும். அடுத்தது டெய்லி ரூட்டீன் வரும்போது பல பேர் துளசியை டீ மாதிரி கொதித்து வைப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, அதிக ஹீட் வந்தால் துளசியில் இருக்கிற முக்கியமான பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சிலது அழிஞ்சிடும். ஸோ துளசியில் இருக்கும் அந்த முக்கியமான பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை யூஜினால் இருக்கட்டும், இல்லை யூரோசோலிக் ஆசிட், ரோஸ்மெரிக் ஆசிட் மாதிரி நல்ல சேர்மங்கள் நம்ம பொதுவான வெப்பத்தில் தான் நல்லா பாதுகாக்கப்படும். ஸோ பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் துளசி இலைகளை கொஞ்சம் பிச்சுட்டு க்ளீன் பண்ணி சேர்த்து 5 to 7 minutes அதில் போட்டு மூடி வைக்கணுங்க. இதுக்கு பேர் ஜென்டல் இன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. இதில் துளசியோட அரோமாவும் மெடிசனும் இரண்டுமே நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இன்னும் பெஸ்ட்டாக வேண்டும்னா 2-3 ஃப்ரெஷ் துளசி இலைகளை கழுவிட்டு மெதுவாக மென்று சாப்பிடலாம். 0 ஹீட் 0 லாஸ். இது பொதுவான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான்.
ஸோ நம்ம வீட்டு ஹெர்ப்ஸ் சூப்பர் ஃபுட்டுன்னு அட்வர்டைஸ் படாமல் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணினா பாடிக்கு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸ்மால் ஹேபிட்ஸ் இட் வில் கிவ் லாங் டேர்ம் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு எவ்ரி ஃபுட் சூப்பர் ஃபுட்டோட சயின்ஸை பற்றி நம்ம பேசலாம்.